ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்துருக்கிறேன். வாங்க என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். உளுந்தங்கஞ்சி தாங்க காலையில் காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி காலையில். டிஃபனுக்கு இட்லியும் வெங்காய சட்னியும் தான். இந்த வெங்காய சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெங்காய சட்னி. வெங்காய சட்னிக்கு தாளித்து போடுவோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் சேர்த்து அரைச்சிடணும். அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. உளுந்து 1 ஸ்பூன் அப்படின்னா கடுகு ஒரு கொஞ்சம் கூட, நம்ம எப்போவும் தாளிக்கிறத விட டபுள் மடங்காக கொஞ்சம் கூடவாக போடணும். 1 ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டு நல்லா வெடிக்க விட்டு கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகா, வெங்காயம் கூட இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். 1 வெங்காயம்னா அரை தக்காளி, 2 வெங்காயம்னா 1 தக்காளி, அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணுங்க. அப்படியே ஒன்றா வதக்கிட்டு ஒன்றாவே அப்படியே கார விட்டு அரைச்சிட வேண்டியதான். இது எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் இதான் எங்கள் வீட்டு வெங்காய சட்னி. அப்படியே காலப்போக்கில் எங்கள் அம்மாவே இதெல்லாம் மறந்துட்டாங்க, இது செய்கிறதில்ல. இப்போ எல்லாம் எங்கள் பசங்கள்லாம் ஆரஞ்சு சட்னின்னு சொல்லி தாளிப்பு சட்னியை கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் அம்மாலாமே இப்போ செய்கிறதில்ல. எங்கள் சித்தி கும்பகோணத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த சித்தி மட்டும்தான் இதை இன்னும் ரெகுலராக அவங்க அந்த காலத்து சமையல் எதையுமே மாற்றாமல் டேஸ்ட்டு நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்த மாதிரியே அப்படியே இருக்குது. இப்போ நிறையா எல்லாத்தையும் யூடியூப் அது இதுன்னு பார்த்து நம்ம நிறையா சமையல் விதம் மாற்றிக்கிட்டோம் நாங்கள்லாம். இன்னும் அந்த சித்திக்கிட்ட மட்டும் அந்த கைப்பக்குவம் அப்படியே இருக்குங்க. அந்த சட்னியை ஒரு தடவை செஞ்சுருந்தாங்க, இதெல்லாம் மறந்தே போயிடுச்சு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சரி நேற்று வெங்காய சட்னி அரைச்சேன் வீட்டில். அப்போ தான் நினப்பு வந்துச்சு, ஆஹா நம்ம இந்த சட்னி அரைச்சிருக்கலாமேன்னு. சரி பரவாயில்ல இன்றைக்கி அரைச்சிருவோம் அப்படின்ட்டு அதோடய டிஃப்ரென்ஸும் காட்டுறதுக்கு உங்களுக்கு நேற்று சட்னி கொஞ்சம் மீதியும் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்ட்டு இன்றைக்கி காலையிலையும் திரும்பி வெங்காய சட்னியை தாங்க ரெடி பண்ணேன். நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சி பார்க்கலாம் தாராளமாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கலரு அந்த அரைச்சதுனால கடுகெல்லாம் அரைப்பட்டதுனால அது ஒரு கலராகவும், இது அழகாக ஆரஞ்சு கலராகவுமே இருக்கும். கண்டிப்பாக 2 இதுக்கும் உள்ள டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அரைச்சி பார்க்கலாம். இட்லியோடு வச்சு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசியம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 11 மணியை போல் ஒரு சூப் ஒன்று செஞ்சேன், முருங்கைக்கீரை சூப்பு. அது எப்படின்னாக்கா, கீரையை ஒரு கொதிக்கு விட்டு எடுத்துட்டு அந்த இதை கீரையோட பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு அதை ஒரு அரைச்சிட்டு திரும்ப மிளகு ஜீரகம் போட்டு அதை ஒரு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. முருங்கைக்கீரை சூப்பு அவ்வளோ நல்லாயிருக்கு. வடிகட்டி ஆனால் எடுத்துடுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 11 மணியை போல் ஒரு முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மதியம் லஞ்சு கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன். சரி அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை ஒரு பிரியாணி மாதிரி, தக்காளி சாதம் பிரியாணி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு முட்டை வறுவல் சைட் டிஷ்ஷுக்கு பண்ணிவிட்டு ஆனியன் ரைத்தா தாங்க பண்ணியிருந்தேன். வெள்ளரி பிஞ்சும் சண்டே சமையல் எனக்கு ஒரு தாங்க போச்சு. இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக உள்ள காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் உள்ள என்னெல்லாம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன், பாருங்கள். சண்டே சமையல் எனக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கெலாம் நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.